திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த கோணிமேடு பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திமுக நிகழ்ச்சி என்பது மேடைகளில் ஏதோ பேசிவிட்டு போகிற இயக்கம் அல்ல. அது ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இயக்கமாகவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏழை எளிய குடும்பத்து பெண்களுக்கு தையல் மிஷின்களை எல்லாம் வழங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம். எனவே பெண்களுடைய பேராதரவு பெற்ற தலைவர் முதலமைச்சர், பெண்களுடைய பேராதரவு பெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி பல்லாண்டு வாழ்க வாழ்க என சொல்லி அவர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம். உழைக்கும் கட்சி பாஜக எங்க பின்னாடி விஜய் வரணும்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்காரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரை சேர்த்துக் கொள்வது என்று தெரியவில்லை, ஆள் பிடிக்கிறார்கள். தாவேகாவும் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் திமுக தான் என் எதிரி, திமுக தான் என் எதிரி என்று தன்னை இரண்டாவது இடத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளதான் ஊருக்கூட அவர் பேசி வருகிறார். இரண்டாவது இடத்தில் இருந்தாலும், மூன்றாவது இடத்தில் இருந்தாலும், நாலாவது இடத்தில் இருந்தாலும் முதலிடத்தில் என்றைக்கு திமுக தான் என்பதை தாவேகாவும் ஒத்துக்கொண்டிருக்கிறது, பாஜகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதிமுகவும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. எனவே 2-3 தான் யாருக்கு போட்டி என்பதை தவிர முதலிடம் என்றைக்கும் திமுக தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.